அன்னைக்கு வரும்போது உங்களுக்கு வரலாம்னு நீங்க சொல்லவே இல்லை, நான் மறந்துட்டேன். ஐயா இன்னைக்கு உணவு மணிகண்டன்றவரை கொடுக்குறாரு. அவரை அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பரவாயில்ல, நீ பிளேட் எடுத்து வந்துருக்கீங்க. இங்கே வந்த பிளேட்டு கடைசி எடுத்தாச்சு. மோர் வேணுமா? வண்டி எடுத்து வரும், வண்டி தான் அப்போ காரி போட்டு மோர் வச்சுட்டு வந்துடும். அடியா இருக்கு, வச்சுட்டு வந்துடும். கீழே போட்டுருவீங்க, வச்சுட்டு வந்து. குழம்புடா சாதம் சாம்பாரா? மஷிவாங்க கொஞ்சம் வைக்கிட்டா போதுங்களா? கூழ் சாப்பிடலையா? கூழ் வரலையா ஒன்றும்? கூழ் வரல, கூழ் வராது, லேட் ஆயிடுச்சு. சிவாயனம் சாப்பிடுங்க. சாப்பிடு. ஒரே கரண்ட் போதும் போதும், தாராளம். அப்பளம் வேண்டாமா? மோரா? மோர் குடிச்சு பாருங்க, புளிப்பு எப்படி இருக்குங்க. தாமருக்கு மட்டும் அப்பா சாப்பிடு. சிவாய் சாப்பிடணும். அதுவே சாப்பிடணும். சாம்பார் ரேட் இல்லை ஐயா, ரேட் இல்லை. நல்ல மோரா? கொஞ்சம் சாம்பார், அது காய்ந்த கொடுங்க. சாப்பிடு. மோர் வேணுமா மாரிமுத்து? நீ சொல்லவே இல்லை. போதுமா? இன்னும் வேணுமா? சாப்பிடு. ஒண்ணு கூட எடுத்துட்டு வரல. வெறும் சாம்பார் வரும், காய் கூட சாம்பார் நிறைய ஊற்றிருக்கேன். வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க, வயிறார சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு மணிகண்டன் உணவு கொடுக்குறாரு. மணிகண்டன் ஐயா, அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.
ரிட்டர்ன் வரும்போது தரேன் ஐயா. ஏன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வர சாப்பாட்டுக்கு சாம்பார் மோர் எடுத்துகிட்டு வரோம்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். ரிட்டர்ன் வரும்போது வாங்கிக்கோங்க. சிவாய நம. நிறைய பேர் டிஃபன் அது இதுன்னு வாங்கி வச்சுட்டு சாம்பார் நல்லா இருக்குன்னு சாம்பார் கேட்டால் நான் என்ன பண்ணுறது? அப்புறம் லாஸ்ட்ல சாதத்துக்கு பத்தாம போயிடுது. என்ன ஐயா? இல்ல எடுத்துட்டு வர்றது உங்களுக்கு தான். அது நம்ம எடுத்துட்டு வர்றது உங்களுக்கு தான். இருந்தாலும் சுடுது. இரு அவர் வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கிட்டோம். அதை வச்சுட்டு வாங்க. அதை வாங்க முடியாது, வச்சுட்டு வாங்க. இதுல சாம்பார் போடவா? மோரன் சாம்பார் கை காட்டுங்க. என்னாச்சு என்னாச்சு? போதுமா? சந்தோஷமா சாப்பிடுங்க. சாதம் வைக்கவா? போதுமா? சாப்பிடுங்க. போதுமா? மோர் கொஞ்சம் ஊற்றுவா? இருங்க இருங்க, அந்த அப்பா சரியில்லை. உள்ள கொஞ்சம் வேகாம இருக்கேன். வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. ஓரம் இருக்கிறத சாப்பிடுங்க. மோரா கொடுக்க கூடாதுன்னு இல்லை சாமி. ஏன்னா நம்ம எடுத்துட்டு வர சாப்பாட்டுக்கு இதை நம்ம கணக்கு பண்ணி எடுத்துட்டு வரோம். சிவா இல்லை. சாதம் போதுங்களா? கொஞ்சம் வைக்கிட்டுங்களா? பிளேட் கொடுங்க சார். பிளேட் இல்லை, அது உங்க சாமி கிட்ட யார்ட்டையாவது வாங்கிட்டேன். சாப்பிட்டு கழுவிட்டு கொடுத்துருங்க. கீழே மோர்
சாச்சி பிடிக்காது சார். இப்படி எப்படி ஊத்துறது? இப்படி பிடிங்க. சாப்பாடு போதுங்க ஐயா. ஃபுல் பண்ணிட்டுங்களா? சாம்பாரா மூரா? சாம்பார் பெரிய, ஏன்னா பெரிய கிண்ணமா இருக்கணும் தான் வாங்குது. சந்தோஷமா வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். பிளாஸ்டிக்ல வாங்காதீங்க ஐயா. நம்ம கொண்டு வரதே கொதி கொண்டு வரோம். 2 டிஃபன் இருந்தது, 2 மோர் இருக்குது. வச்சிருப்பீங்களா? அது எங்க? அது ஒருத்தர் அங்கே எதுவுமே இல்லாத சார், அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஓகே, நீ அது இவ்வளோ சூடாக கொடுக்குறோம். கொஞ்சோண்டு மோர் ஊத்துட்டா? தாங்க அப்பளம் தாங்க. போதும் ஐயா. மோரா சாம்பாரா? போலாமா? கடைசியா வந்து வேலை சோர்வா இருக்கீங்க. தட்டை எங்க மிஸ் பண்ணிட்டு விட்றா. சாம்பார் மோரா ஃபுல் பண்ணிட்டுங்களா? எங்க இன்னொரு பாத்திரம் ஒன்று வச்சிருக்கீங்களா? அது எங்க? சரிங்கய்யா. சாப்பிடுங்க பாட்டி. இதெல்லாம் கழுவாம இருக்கு, கழுவி எடுத்துட்டு வாங்க. கழுவிட்டு வாங்க. அதை வச்சிருக்காரு பாருங்க தண்ணி, அதில் கழுவிட்டு வாங்க. போதுங்களா? சாம்பார் இதிலே போடவா? சிவாய நம. கிளம்பிடுவோம். தண்ணி போய் ஏத்தாரு இல்ல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் இங்க உங்க பாத்திரத்தை வாங்கினா திருப்பி கழுவிட்டு தான் இன்னொருத்தவங்களுக்கு போடணும். என்கிட்ட தண்ணி இல்ல, புரியுதா? இன்னொரு உங்க எச்சியை போயிட்டு யாருன்னா டவுன் பண்றவங்களுக்கோ சிவபுராணம் படிக்கிறவங்களும் குத்துட்டு அந்த பாவத்தை ஏத்துக்கூடாது பாட்டி. வீட்டுல இருந்து வரீங்க, அழகா எடுத்துன்னு வரலாம் எல்லாத்தையும். ஐயோ சாம்பார் மோர் வேணுமா? தாங்க. அப்பா
அப்பா சிவாய நம. கம்மியா போட்டோம். அவங்க வீட்டுக்காரருக்கு அது அவங்களுக்கு போட்டுருந்தேன். எனக்கு கொடுக்கலையா அப்பெல்லாம்? இருக்கு சாமி. ஊறிடுவோம். நீங்கள் இன்னும் ஒரு 1 hour கழிச்சு சாப்பிடும்போதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்தாங்க இப்படிங்க சாமி. புளிப்பு கரெக்டாக இருக்கா? புளிக்குதா? வாங்கிக்கோங்க. இல்லை சாப்பாடு தரேன். வச்சுட்டு வந்துடுங்க. சாப்பிடு. சாமி சாப்பாடு சிவாய சாப்பிடு. சாப்பிடு. பொறுமையா வாங்க, பொறுமையா வாங்க. அது எப்படி நிறுத்தாம போவான்? பாத்துட்டு சாமி. அதாவது ஒரு சிலருக்கு செய்யறதுக்கு தான் வரோம், அந்த மன திருப்திக்கு தான் அந்த செய்யறோம் சாமி. அதனால உங்க எல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது தான் ஒரு திருப்தியா எனக்கு. சிவாய நம. சாப்பிடுங்க. போதுமா? சாப்பிடு. சிவா. போதுமா? சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சாப்பிடு. ஃபுல் பண்ணிட்டா? ஹலோ. சொல்லுங்க ஐயா. யாரு? ஆமாம்மா. நான் ஒரு 1/2 hour டைம் கொடுக்குறீங்களா? நான் திருப்பி உங்களுக்கு கால் பண்ணுறேன். அன்னதானம் கொடுத்துட்ருக்கேன். இதை கொடுத்து முடிச்சுட்டு கால் பண்ணுறேம்மா. ஓகே ஓகே. ஷுவர். எங்க நீ தாலுக்கானா? நேற்று முந்தானே எங்கே போயிருந்தா? அவருக்கு தான் வாங்குறேன். நான் வேடிக்கை பார்த்துட்டு வந்தா வாங்கி
தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு உட்காந்துக்கிறா இல்லையா போதுமா? என்ன வேணும் ஐயா? மோர் வேணுமா? என்ன விசேஷம்? வேறு விஷயம் இல்லை. வர வர ரொம்ப அமைதி கேட்குற. என்ன செய்யறது, உடம்பு நல்லா இல்லை, அப்படியே என்னாச்சு? அமைதியாக இருக்க வேண்டியதான். என்னாச்சு? அல்சர் ப்ராப்ளமா? ம், மாமூல் தான் அதெல்லாம். அது இறைவன் கிட்ட மட்டும்தான் சொல்ல போறோமா? நம்ம அதுவும் உண்மைதாங்க ஐயா. இப்போ எங்ககிட்ட சொல்லி ஒன்றும் போதும் இது இல்லைல்ல, இறைவன் கிட்ட சொன்னாதான் முடிவு உண்டு. ஆனா சில மனசு ஆறுதலுக்காக சிலர்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம். போதுமா? சார் என்ன வேணும்? மோரா? இது போதுமா? பிளேட் எடுத்தோங்க ஐயா. பிளேட் இல்லை, ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்தோம். எடுத்துட்டு வாங்க தாத்தா. போதுமா? நல்லா பசங்க சாப்பிடுங்க. சிவா எல்லாம் உடஞ்சிருக்கு. அப்பலாம் இருந்தாங்க, இதை ரெண்டா வச்சுட்டேன். வாங்க வாங்க ஐயா. போதுமா? ஒரு சைடு கொஞ்சம் குழம்பு, கொஞ்சம் போடுறது, இன்னும் கொஞ்சம் குழம்பு. போதுமா? சாப்பிடுங்க. பிளேட் இல்லையா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாமி அப்புறம் வா சாமி. போதுமா? அவர் தாத்தாவுக்கு சாப்பாடு வந்துச்சா?
சரி சாமி. மோர் வேணுமா? கொஞ்சமா போடுங்க பாருங்க. போதுமா? பாருங்க. போதுமா? கோச்சிக்காதீங்க ஐயா, கொஞ்சம் தூரம் வர்றதுக்கு வெயில்ல நிக்க முடியல, காலு சுடுது, கொப்பளம் போட்டுடுது, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது. கிரிவல பாதையில செப்பல் போடக்கூடாது. அண்ணாமலையாருங்க நிக்க வைக்கிறதே பெரிய புண்ணியம். வாங்க வாங்க, அடுத்து வாங்கிக்கோங்க. வச்சுட்டு வந்து வாங்கிக்கோங்க ஐயா. கீழே போட்டுற போறீங்க. வச்சுட்டு வாங்க, வச்சுட்டு வாங்க. என்ன போட்டோம்? சாம்பாரா? நீங்க செப்பல் போட்டுக்கிறீங்களா? ஆமா, உங்களுக்கும் சுடும்ல. எனக்கும் பழகிடுச்சு, இருந்தாலும் சுடுது இல்ல. ஊத்திடுவா? வந்துச்சு பாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து அண்ணாமலையார் கொடுப்பேன், நான் கொடுக்கறது இல்ல. சரியா? நல்லதா நினைக்கிறேன். சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா? இல்ல சாதம் போட்டு மோர் கேக்குறீங்களோன்னு நினைச்சேன். இல்ல பக்கெட்ல மோரோட சாம்பாரோட வாங்கிட்டீங்கல்ல, எடுத்துட்டு வரோம். சரி சாமி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு ஆமா சாமி, நமக்கு முன்னோர்கள் வந்து எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருந்து நம்ம இந்த இடத்த விட்டு போயிருக்காங்க. நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டு போகணும். இந்த பிளாஸ்டிக், குப்பை இதெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும்னு தான் நம்ம பண்றோம். அதே ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் கொடுக்க ஆரம்பிச்சா நம்மளால என்ன பண்றாங்க சார், பிளேட் இருந்தாலும் இதை வாங்கி அப்படியே சாப்பிட்டு தூக்கி போட்டுடலாம்னு இப்படியே வராங்க. அதனால அது முடிஞ்ச வரைக்கும் குறைக்க பாக்குறோம். சில மோரா சாம்பாரா? சாம்பார். போதுங்களா? எந்த ஊரு? சரி சரி சரி. சாம்பார் ஊற்றுவா டம்ளர்லையா? காயமுடி இருங்க ஐயா, குறுக்க வராதீங்க, மற்றவங்க கோச்சிக்கிறாங்கல்ல. நீங்க உட்காருங்க, உட்காந்துட்டு கேளுங்க, நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். போதுமா? கொஞ்சம் சாம்பார் ஒரு பக்கம் ஊத்துங்க. சாம்பாரும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம்ல. யாருக்கு வர முடியாது. வாங்க. இருக்கு வாங்க. இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டுங்களா? சரி சரி, சூடா சாப்பிடுங்க. நைட் வச்சு சாப்பிட நைட்டுக்கு வெறும் இந்த பிரிஞ்சு கோதுமை தோசை அது நமக்கு ஜீரணம் ஆக மாட்டேங்குது. இதுலேயே பாதி ஆற வச்சு எடுத்து வச்சுருவோம். நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் சாப்பிடுங்க, வேண்டாம்னு சொல்ல. சுட சுட சாப்பிட்றது கொஞ்சம் உங்களை மாதிரி வயசானவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லது.
வரேன் எடுத்துட்டு வரேன். பிளேட் வச்சுக்கோங்க இனிமேட்டு. ஏன்னா ஒருத்தர் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அப்புறம் எல்லாருமே என்ன பண்றாங்க, பிளேட் இல்லாம இது பண்றாங்க. ஒரு சும்மா வலிப்பானுங்க. தரேன் சரிங்க. வரும்போது தரேன். கண்டிப்பா இங்கே இருங்க. மீற மோர் ஃபுல்லா இன்னைக்கு உங்களுக்கு தான். இந்த சாமி நீங்க வாங்கிக்கோங்க, நான் அவருக்கு நான் தரேன். சரிங்க. மோரா வாங்க ஐயா. இதை ஒருத்தர் இருக்காரு, அவர் கொடுத்துட்டு வரேன். சாமி சாப்பிட்டு பாருங்க. சும்மா சாப்பிட்டு பாருங்க. ஷிவ தாத்தா கொடுங்க. சாம்பாருக்கு வச்சிருக்கீங்களா? சரி ஃபுல் பண்ணிடுறேன். சாம்பார் ஊத்திட்டா? சுடுது, ரொம்ப சூடா இருக்கு. அங்க பிடிச்சீங்கன்னா சுடுது. சரி வந்துட்டு அப்பளம் வாங்கிக்கோங்க. மோர் ஃபுல் பண்ணிட்டுங்களா? நாங்க போ நான் அப்பலாம் சாமி சாப்பாடு ஏதோ சொல்ல வந்தீங்க. சாப்பாடு வேற வண்டி கலவை சாப்பாடு கொண்டு வராங்க உங்களுக்கு. அதுல வாங்க மாட்டோம், ஃபுல்லா போட்டுடுவேன். ஃபுல் பண்ணிடுறேன் சாமி. தேங்க்யூ. அது எப்போ பார்த்தாலும் பிரியாணி கொண்டு வந்துருக்கேன். சொல்லுங்க, எடுத்துட்டு வரவங்க கிட்ட சொல்லுங்க. ஹோட்டல் ஆர்டர் கொடுத்து வாங்கும் போது எல்லாம் வந்து வராங்க, சாமியாருங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஹோட்டல் ஆர்டர் கொடுத்துட்டு போறாங்க. இல்லை சாமி, நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த டைம் வரும்போது அவங்க என்ன நீங்க
நினைக்கிறீங்களோ தரப்போறாங்க. சாம்பார் காலிங்க மோர் கொடுத்துருவேன். சொல்றேன் நமச்சிவா. மோர் கொடுத்துட்டுங்களா? சாம்பார் கொஞ்சம் இருக்கும், அதையும் ஊற்றிடுறேன். இப்போ இன்னொரு அளவுக்கு ஊற்றலாம். இந்தாங்க, ஆமாம் ஆமாம், இன்னொரு அளவுக்கு வரும்போது கொடுங்க சார். பிளேட் வச்சுருக்கீங்களா? வரங்க அப்போ இந்தாங்க அப்போ மோரும் மோரும் பிடிங்க. மோர் கொஞ்சம் மோர் வேண்டாமா? மோர் கொடுத்துட்டுங்களா ஐயா? சாப்பாடு இன்னைக்கு எதுவும் சாப்பாடு வரல போல இருக்கு சாமி. அதில் ஊற்ற முடியாதுங்க, அது வாங்கி எதை ஒன்றும் எடுத்துன்னு அவ்வளோ அறிவாக வரீங்க. பூரா கீழே தான் போகும். கட் பண்ணி கூட இருக்காங்க. வாங்கிக்கோங்க, வாங்க கிட்ட வாங்க. சார் யாராவது வேணாலும் வந்து வாங்கிக்க சொல்லுங்க. Thank you.